இந்த மாதிரி ஒரு டான்ஸ்ல நடக்கும் அப்படின்றது நான் வாழ்க்கையில கனவுல கூட நான் நினைச்சது இல்ல. காரி போட்டிருக்கல, அது வரைக்கும் பெரிய விஷயம். ஆவாய் கனகத்திரலே போற்றி உள்நின்று உருக்கி மூலப்பில்லானந்தம் வேடம் இறந்தவ கண்டு கண்டின் உள்ளம் வாடும் இது என்ன அன்னை என்னும். வெல்கம் டு சோஜு vlogs and வணக்கம் சோஜு ஃபேமிலி. ஆக்சுவலி நாங்கள் வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம். காலையிலே கிளம்பி வந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நல்ல சண்டே, யூஸ்வல் சண்டே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சண்டேவாக இருக்க போது. யாஷ் குட்டியும் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. ஆக்சுவலி ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருந்தால் இது பழகிருப்பா. இது ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம். என்ன பண்ணலாம், போய் கயிறு வாங்கிட்டு வரணுமா? அதான் என்ன ப்ரொசீஜர்னு தெரியல. ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு நம்ம கேட்கலாம். கேட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், கயிறு வாங்கணும்னா கயிறு வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் ஓடு. அந்த அம்மாவை போல நம்மளும் தீர்க்க சூழ்நிலையா இருக்கும்போது ஐடிக்கும் அதுக்காக தான் இந்த திருமங்கலை கயிறு. தாலி கயிறு வாங்கணும். அப்படியே அவங்களே கொடுப்பாங்களா? ஓகே. அர்ச்சனை தட்டி வைக்கிறாங்க. என்ன ஃபார்மாலிட்டிஸ்னே தெரியல. ஏமா தாலி கயிறே வரலாமா? தாலி கட்டுறாங்க, அந்த மியூசிக் போட்டாலே தாலி கட்டுறாங்கன்னு அர்த்தமா? அப்புறம் எட்டி மேல தானே இது. இப்பதான் பூஜை ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்றாங்க. குங்குமார்ச்சனை வாங்குறவங்க தயவு செய்து இப்பவே போய் வாங்கிக்கோங்க. போய் வாங்கிக்கோங்க. அர்ச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5-6 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள அர்ச்சனை வாங்கணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அவங்க கணவர்கள் யார் யார் வெளியில இருக்கிறீங்களோ உங்க ஒய்ஃப் பக்கத்துல வந்து உக்காந்துருங்க. அடுத்தது திருமாங்கல்யத்தை ஆரம்பிச்சது உக்காந்துருங்க. எப்பயும் வாங்கிட்டியா? முன்னாடி போய் உட்காந்துமாமா. லாஸ்ட் டைம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிருக்கும் போது நம்ம 2 பேரும் இப்போ யாச்சும் இருக்கு அவளையும் கூட்டிட்டு வந்து வச்சு இங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. புரியல. அவளையும் வச்சு தாலி கட்டினா நல்லா இருக்கும். இப்போ வா. சரி எடுத்து வா. வாட்டி அவ இல்லல. போன வாட்டினா ஐ மீன் இல்ல இருக்க மாட்டா சொல்றேன். பட் இப்போ அவ இருக்கல, அவளுக்கு அது மெமரியா இருக்கும். இப்போ எடுத்து வா, போய் டக்குன்னு எடுத்து வந்துரு. எங்களோட கல்யாணம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ரீகேப் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி தாலியெல்லாம் ரெடி பண்ணிருக்கியா? சும்மா பிடிச்சு வச்சா. வெக்கப்படுறீங்களா? வெக்கமா இருக்கா? அந்த ஃபீலிங்லாம் போயிடுச்சுல. ஏய் இப்படி எல்லாம் சொல்ற. திருமாங்கல்யத்தை வந்தவங்க எல்லாரும் வாங்கிக்கிங்க தயவு செய்து. நல்லா இருக்குல்ல செட்டப் ஆக்சுவலி. சூப்பரா பண்ணிருக்காங்க. யார் யார் வாங்கலையோ அவங்க வாங்கிக்கிங்க தயவு செய்து. திருமாங்கல்யத்தை வாங்கிக்கிங்க. கிட்ட வந்து வாங்குங்க கொஞ்சம் தயவு செய்து. அந்த வரும் வெயிட் பண்ணாம கொஞ்சம் கிட்ட வந்து வாங்கிக்கிங்க தயவு செய்து. டைம் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு டிவோஷனலா நான் இருந்ததே இல்லை என் வாழ்க்கையிலேயே. இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. நீ லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருக்கல்யாணம் அங்க திருப்பதிக்கு போய் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். புதுசா இருக்கு. திருக்கல்யாணங்கிற வேர்டு கூட அது அப்படின்னா என்ன இதுவே தெரியாது எனக்கு சத்தியமா. உங்க கூட பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி திருக்கல்யாணம் இவங்க வந்து இந்த சாமி ரெடி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, அதுதான் திருக்கல்யாணம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து இது இன்னொரு திருக்கல்யாணம் இருக்கு. இது வந்து சிவன் அண்ட் இது மீனாட்சின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போதான் எனக்கு தெரியும். அது லைக் பாரிஸ்ல வந்து பண்றது எனக்குமே புதுசா தான் இருக்கு. நம்ம ஊர்ல இதெல்லாம் அப்படியே ரொம்ப கேஷுவலா அப்படியே பண்ணிருக்கோம். பாரிஸில் திருக்கல்யாணம். ஆக்சுவலி எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நானும் ஒரு புடவை கிட்ட கட் பண்ணிருக்கேன். ஆமா, எப்பவுமே மேடம் தன்னடக்கங்கிற பேர்ல இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. தாலி போட்டிருக்கல, அது வரைக்கும் பெரிய விஷயம். முக்காவாசி நேரம் தாலி போடுறது இல்ல. ஏதோ ஒரு இன்னைக்குதான் ஏதோ ஃபார்மல் இவெண்ட் அப்படிங்கறதுனால தாலி போட்டிருக்காங்க. சரி பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க எடிட்டர் ப்ளீஸ். ஆக்சுவலி நான் வந்து வேஷ்டி கட்டலான்ட்டு வந்து நினைச்சேன். வேஷ்டி கட்டி பக்காவா வரலாம்னு நினைச்சேன். அப்படியே பண்ணல. சரி ஓகே வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு மாப்பிள்ள மாதிரி போய் நின்றுட்டோம்னா நல்லா இருக்காது. சரி இப்போ ஃபார்மா தான் போட்டிருக்கேன். மாப்பிள்ள மாதிரி இருக்குல்ல, ஏன் சொல்லிருக்கேன் மாப்பிள்ள மாதிரி இருக்கா. பேண்ட் போட்டிருக்கேன்.
நன்றி. கண்டிப்பா நன்றி. நல்லா இருக்கா, எங்கே தான் வந்திருக்கா? தேங்க்யூ. ஹவ் இஸ் த ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எத்தனை பேர் இல்லை, நிறைய பேர், எல்லாருமே எல்லார் மூஞ்சிலையும் ஒரு ஹாப்பினஸ். சூப்பராக இருந்துச்சு. நான் நீங்கள் சாமி கும்பிட்டு நான் எல்லாரோட இங்கே அவங்க பேரண்ட்ஸ்லாம் கட்டிக்கிட்டாங்க, அது அவங்களோட பசங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஆமாம், பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பின்னாடி கட்டினாங்கல்ல அவங்கலாம் நல்லா இருந்துச்சு. வாங்கியாக்கா கல்லினம் மெல்லின கற்பனை காட்டி மெல்லியானே அம்மி மிதிக்கிறாங்க, வெட்டி போடுறாங்க சாமிக்கு. நல்லா காமிக்கிறாங்கல்ல ஜூம்ல. ஆமா, வச்சு விட்டாங்க காலில். அப்படியே கட் பண்ணி நம்ம பார்த்தா நம்ம கல்யாணத்துல நம்ம பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. நல்லா குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டா. என்ன போய் பட்டம் கட்டிட்டு வருவோமா அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. நீங்க தான் தெரிஞ்சு வச்சு எனக்கு சொல்லணும். எனக்கே தெரியல. சரி வா போய் ட்ரை பண்ணுவோம். கட்டிட்டு என்னன்னு கேட்டுருவோமா? கட்டிட்டு அப்படி சரி இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்போம். இங்க தான் விக்கிறாங்களா கன்ஃபார்மா? தெரியல, கேட்டுக்கோ. உங்க ஹைட்டுக்கு பாருங்க இருக்கான்ட்டு. நீங்க பட்டம் தான் முதல்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தயார் பண்றாங்க. ஓகே புரியுது, ரெடி பண்றாங்க. ஓகே ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே இங்க தான் பட்டம் வைக்கிறாங்களான்னு கேட்டுக்கோ. ஆமா, அதுதான் ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியா? வாங்கியாச்சு. வாங்கிட்டியா? போலாமா? போய் கட்டிட்டு வரலாம். ஆமா. எங்க போகணும்னு தெரியுமா? மாலதா. கூட்டமா இருக்கு. கொஞ்சம் வலி பாப்பா பாரு. அதனாலதான் அப்படின்னாலே நிற்கிறான். சேஃபா இருக்கு. இப்ப சிரிக்கிறான். ஸோ நாங்கள் வந்து இது கட்ட போகிறோம். சேட்டை பண்ணுறேன். சாமிக்கு வைக்கணும். ஆமாம், வாயில் வைக்கக்கூடாது. சரி ஆட்டாத. டயர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் அவளுக்கு. டயர்டா? கேமரா பார்த்தா எடுக்க வரா கையில். பொங்கலை பார்த்த உடனே வேணுமா? அங்கே பாரு, அவளை பாரு, பொங்கலை பார்த்துட்டு கேட்குறாளா? என்னால் தூக்க முடியல, நீங்க தூக்கணும். தூக்க முடியலையா? காட்டன் புடவை இதுக்கு எடுக்கணும். சரி போதும், இப்போதைக்கு போடு. இது எப்படி அவங்க குழந்தைய படுக்க போட முடியும் நைட்ல? அங்க இருக்கு காட்டன் புடவை, அதுக்கு வச்சா வீசா. இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. பாப்பா வைக்க வச்சிடலாமா? இல்லை மடியில இங்க வச்சிருங்க. கீழே வைக்கணுமா? வைக்கணும், மடியில வைக்கணும். அச்சோ அழகு. சிரிக்கிறா. இதுல வந்து குழந்தைக்கு தேவையான ஏதோ முக்கியமான பொருளை வாங்கி. ஓகே பால் புட்டி, அவங்களுக்கு முதல் சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம். ஓகே சரி. குழந்தை வந்து நல்ல மொழியா பேச, நல்ல வார்த்தைகள் வரும்ன்றது சுருக்கு பையிலிருந்து வர்ற காசு. சரி, தேங்க்யூ. நைட்டு அரண்டுச்சு அழுகுச்சு உடம்பு முடியாதப்ப இந்த புடவையில போடுங்க குழந்தை. ஓகே தேங்க்யூ. ரொம்ப பட்டம் கட்டுறோம் சாமி. பட்டம் அதுதான் முடிச்சு போடணுமா சார்? ஆமா எதிர்பார்க்கவே இல்லடி. நம்ம பிளெஸிங் டி உனக்கு. ஆமா, நல்ல பிளெஸிங்ல சாமி பிளெஸிங். சபா போலாமா? என்ன போட்டோம்? அன்னதானமா? அன்னதானம் போடுறாங்க, அப்ப சாப்பிடுவோம். ஓகே எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிளேட்.
சீரியஸா செமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் வந்து அது பிரான்ஸ்ல நடக்கும் அப்படின்றது நான் வாழ்க்கையில கனவுல கூட நான் நினைச்சது இல்லை. அவ்வளோ சூப்பரா பிளான்டா ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு. கிரேட். ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல எல்லாருமே சாப்பிடலாம். பாப்பா வெஸ்டெல்லாம் கஷ்டம். நான் சாப்பிடுறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடலாம். பா மைலி மம்முமே நடக்க முடியுதா கீழயா? ப்ரோ ஓகே தான். என்னம்மா கீழே விருந்தலுக்கு நடந்ததே இல்லையா நீங்க மேடம்? ஏய் அப்படி பண்ணாத லூசு. பாத்து போங்க. எங்க கை கழுவணும்? சும்மா சாதாரணமா நடங்க. எங்க கை கழுவணும்? கை தாங்க பாருங்க, பாட்டில் உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நிஜமா அங்கதான் சத்தியமா வாங்க. என்னால சுத்தமா நடக்க முடியல. நடக்க முடியலையா? வெறும் காலையே நடந்தது இல்லைங்களா? எங்க இதுவா? பெரிய இடம் போலயே. அதுதான் என்னங்க சீரியஸா நடக்க முடியல. சரி ஓகே. இது பயங்கரமா ஓகேமா. நம்ம பாப்பா பாரு ஜாலியா வேற இருக்கு. பாப்பா என்ன பண்றா? ஃபேமஸா எல்லாத்துக்கும் கூட இருக்கலாம். ஐயா அது ரெண்டாவது பாட்டு. கல்யாணத்துல சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி அந்த மாதிரி? ஓய் என்னடி கலை நிகழ்ச்சி பார்த்துட்டு வரேன். ஏய் வரியா? இவளுக்கு காட்டு, டான்ஸ் காட்டு. சரி பேக் மட்டும் பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நைட்ல? வெல் ஆர்கனைஸ்டு. பக்காவா பண்ணிருக்காங்க. எல்லாமே கரெக்டா பூஜா, சாப்பாடு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். கிளம்பலாமா? கிளம்பலாம். அதாவது தாம்பூலம் தராங்களாம், வாங்கிட்டு கிளம்பிடலாம். அப்படியே ரியல் அந்த கல்யாணம் அப்படியே அந்த இது மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க சூப்பரா. ஆமா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு நல்லபடியா போய்ட்டு வாங்க. थैंक यू. யா थैंक यू. ஓகே சார். நீங்க ஒன்று வாங்கிக்கோங்க. பிரேம் வாங்கிட்டானா? வாங்கிட்டாங்க. சரி எனக்கு ஒன்று நாங்களாம் ஒரே ஃபேமிலி தான். தேங்க்யூ. ஃபோன் எடுத்துக்கவா? ஆமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு கொண்டு இல்லையா? தந்துரு. ஒரு ஆள் கொண்டு வந்தா. இப்பதான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று தானம்மா. சரி போலாம். போலாம் வீட்டுக்கு. டயர்டு. எஸ். அந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நிற்கும்ல, அதே பிரச்சனை தான். டோர் ஜாம் ஆயிருக்கும். போய் ரிலீஃப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே இதா யோசிச்சு பாருங்க. 5வது மாடியில் இருக்கிறவங்க நாம ஓகே புசத்துல வச்சுட்டு சொல்கிறேன். பாப்பா வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்.